இருக்காது. நீங்க வந்து மருத்துவத்தோட சேர்ந்த ஆன்மீகத்தையும் போதிக்கிறவர். பெரியார் அவர்களுக்கு மருத்துவம் பார்க்கும்போது எப்படி சார் அந்த அனுபவம்? மணியம்மன் மாரடைப்பு வந்து இன்டென்சிவ் கேரில் வச்சுருந்தேன். போன உடனே எங்கள் அம்மா போய் மணியம்மை கையை பிடிச்சிக்கிட்டு, நீ கவலையப்படாத, கடவுள் உன்னை காப்பாற்றிடுவாங்க சொன்ன உடனே உடனே என்ன சம்பவம், எங்கள் அம்மா பேர் சம்பவம்னா, என்ன சம்பவம்னா கடவுள் காப்பாற்றணும்னு சொல்கிற. எம்ஜிஆர் கிட்ட வைத்தியம் பண்ணும்போது ஒரு தடவை நல்ல சளி, ஐயா நீங்கள் ஐஸ்கிரீம் சாப்பிட வேணாம், ஏன்னா நீ தான் என்ன முல்லை கொண்டு எடுக்கலாம்ல, கோல்டன் ஐஸ்கிரீம் சாப்பிட்டு எடுக்கிறேன்னு சொன்னால் உண்மையை நல்லா நடத்துவார். அப்படின்னு அவர் மாதிரி ஒரு சக்தி, எக்ஸசைஸ் அவர் மாதிரிலாம் பண்ண முடியாது. ரொம்ப காமராஜருக்கு வைத்தியம் பண்ணேன், அண்ணாவுக்கு இருந்தேன், கலைஞருக்கு இருந்தேன், எம்ஜிஆருக்கு, அம்மாவுக்கு, அனைவருக்குமே எனக்கு வாய்ப்பு. இவங்க எல்லாமே பார்த்துக்கும்போது ஒன்று கண்டுபிடிச்சேன். நீங்கள் வந்து கிட்டத்தட்ட ஒரு 40-50 ஆண்டு காலமாக வந்து பெரிய பெரிய ஜாம்பவான்கள் எல்லோருமே நீங்கள் பார்த்துட்டீங்க. பெரியார் அவர்கள்ல இருந்து, கலைஞர் கருணாநிதி அவர்கள்ல இருந்து, ஜெயா அம்மா அவர்கள்ல இருந்து எல்லோருக்கும் நீங்கள் வந்து மருத்துவம் பார்த்துருக்கீங்க. அதை பற்றின சில என்ன அப்படின்னா 60 வருட அனுபவத்தை எனக்கு பெரிய கிடைத்த வாய்ப்பு தந்தை பெரியாருக்கு. பெரியாருடைய மனைவி மணியம்மையார் எங்கள் அம்மாவும் கிளாஸ்மேட்ஸ், சம்பவர்ணமும். ப்ளஸ் அவருடைய கொள்கைகள் அப்படியே வந்து மருத்துவ பணிபுரிய வாய்ப்பு வந்து. காமராஜருக்கு வைத்தியம் பண்ணேன், அண்ணாவுக்கு இருந்தேன், கலைஞருக்கு இருந்தேன், எம்ஜிஆருக்கு, அம்மாவுக்கு, அனைவருக்குமே எனக்கு வாய்ப்பு. இவங்க எல்லாமே பார்த்துக்கும்போது ஒன்று கண்டுபிடிச்சேன். அவங்க அனைவரும் உயிரில் வரை உழைச்சிட்டு இருந்தாங்க. உழைக்கும் பொழுது தான் உயிர் பிரிந்தது. அதை விட ரொம்ப பிடிச்சது அப்துல் கலாமோட டாக்டரோட ஒரு 15,000 மாணவர்களுக்கு ஒரே மேடையில் பேசுகிறேன். போயிட்டு எனக்கு நைட்டு வாஷிங்டன் கான்ஃபரன்ஸ் பண்ணால் வரத்துக்குள்ளே இறந்துட்டார். அவர் சொன்ன ஒரே கருத்து, அனைவரும் ஒன்னஸாக உலகில் வாழ வேண்டும். இவங்கள ஒரு அற்புதமான மனிதர்கள். இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தரும் மனிதர் சமுதாயத்துக்காக இன்னொன்று சொன்னப்போ ஆச்சரியப்படுவீங்க. கோவிட் முடிந்தவுடனே ஜப்பானில் போய் ஒரு 21,000 பேருக்கு பேசினேன். அங்கே பேசின தலைப்பு 100 வருடம் வாழ. உடனே 2,000 பேர் எழுந்து நின்று உன் பேச்சை கேட்க விரும்பலைன்னாங்க. என்னாங்கன்னு கேட்டேன். எங்களுக்கு ஆல்ரெடி 102, 103, 104 வயசு ஆகிடுச்சுன்னாங்க. உடனே 100 வருடம் கடந்து வாழணும். அவங்களே ஏன் தெரியும் வாழறாங்கன்னா, அவர்கள் அனைவரும் இயற்கையுடன் வாழ்கின்றார்கள், தன் மொழிக்காக வாழ்கின்றார்கள், அவர்கள் அனைவரும் தன் சமுதாயத்துக்காக வாழறாங்க. எவ்வளோ பெரிய பணக்காரனாக இருக்கட்டும், அவன் நடந்தோ சைக்கிளில் தான் ஆஃபீஸ் போவான். வைக்கும்போது உடற்பயிற்சி இந்தியா மேலே ஆக்கிட்டாங்க, நல்லா வாழும். நம்ம இந்தியாவில் நிறைய இடத்துல வாழறாங்க. ஸோ இந்த கடைபிடித்து எல்லாம் 100 வருடம் கடந்து வாழ முடியுன்றது மாற்றுக்காது. நீங்கள் வந்து மருத்துவத்தோடு சேர்ந்த ஆன்மீகத்தையும் போதிக்கிறவர், இறைவனும் உங்களை காப்பாற்றட்டும் அப்படிங்கிற ஒரு தத்துவத்தை சொல்கிறவர். பெரியார் அவர்களுக்கு மருத்துவம் பார்க்கும்போது எப்படி சார் அந்த அனுபவம்? நம்ம இறைவன்றது ஒன்றுன்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து எவ்வளோ சாமி கும்பிடுங்க, அந்த இறைவன் சக்தியை உணர்ந்து வாழ்வது தான் வாழ்க்கை. அதை வச்சுட்டா போதும். அண்டு பெரியாரில் வந்து என்னென்னா, அவருக்கெல்லாம் சாமி மறுப்பு தான் அவருக்கெல்லாம் ஒன்று. அதில் முக்கியமாக சொல்ல வேண்டியதுன்னா, அவர்கிட்ட கடைசியும் உழைச்சிக்கிட்டே இருந்த ஓய்வுன்னு அவருக்கு பிடிக்காது. அவருடைய வாழ்க்கை முறையில் வாழ்க்கை நடத்திக்கிட்டே போனார். அவர் பெரிய ஒரு விழிப்புணர்வு உண்டு பண்ணணும் நடத்திட்டு பண்ணவர். அதுலேருந்து அண்ணாவும் சரி, அதை விட காமராஜரை ரொம்ப பிடிச்சது. எல்லாருமே எம்ஜிஆர் கிட்ட வைத்தியம் பண்ணும்போது ஒரு தடவை நல்ல சளி, ஐயா நீங்கள் ஐஸ்கிரீம் சாப்பிட வேணாம், ஏன்னா நீ தான் என்ன முல்லை கொண்டு எடுக்கலாம்ல, கோல்டன் ஐஸ்கிரீம் சாப்பிட்டு எடுக்கிறேன்னு சொன்னால் உண்மையை நல்லா நடத்துவார். அப்படின்னு அவர் மாதிரி ஒரு சக்தி, எக்ஸசைஸ் அவர் மாதிரிலாம் பண்ண முடியாது. ரொம்ப தன்னம்பிக்கை ரொம்ப உண்டு, உடம்பை பார்த்துக்கிறது ரொம்ப உண்டு, ஒரு பெரிய ஒரு சக்தி வாய்ந்த. அதுமாதிரி ஜெயலலிதா பார்த்தீங்கன்னா அவர் மாதிரி ஒரு அறிவாளியும் கிடையாது, ஞாபக சக்தி அவ்வளோ அருமையாக இருக்கும். முதல்ல எங்கள் டிபார்ட்மெண்ட் கூப்பிட்டுருந்தேன். லிஃப்ட்டு வந்து நின்றுடுச்சு கரண்ட். அப்போது உடனே நான் சொல்லுவேன், இன்றைக்கி நான் 8 மாடி வரைக்கும் நான் லிஃப்ட்டை பயன்படுத்த மாட்டேன். அப்படிங்களா சார்? படிக்கட்டில் தான் போவேன். புதுசாக லிஃப்ட்டு மேலே நான் சார் லிஃப்ட்டில் வாங்கலை, ஏன் பார்த்து தொந்தரவு பண்ணுறேன், லிஃப்ட்டில் வாங்க சார், மேலே சீக்கிரம் போயிடலாமேன்னா. உடனே அம்மா சொன்னாங்க, என்னை திட்டாத ஆள் நீ ஒருத்தர் தான்ப்பா, கரண்ட்டெல்லாம் நீ நடந்து போயிடுவேன்,
பட் என்னால் முடியாது. நான் வந்து லிஃப்ட் உடனே நான் வந்துடுச்சு லிஃப்ட். எதுக்காக சொன்னேன்னா, உடற்பயிற்சி இன்றியமையாமல் ஆக்கிக்கணும்பா. பட் வேகமாக ட்ரெட்மில் பண்ணுறாங்களே இப்போ பசங்கள்லாம், ரொம்ப வேகமாக வச்சு ஃபாஸ்ட்டாக பண்ணணும், நீ ரீப்ளேஸ்மெண்ட் பண்ண வேண்டிய நிலை வந்துடும். அனைத்தும் நீங்கள் வந்து வேண்டிய அளவுக்கு செய்யணும். உடற்பயிற்சி ஏரோபி எக்ஸசைஸ் வச்சுக்கணும் நல்லபடியாக. அதான் ஒன்று சொல்ல விரும்புகிறேன். இதை பாருங்களேன், இது என்ன நினைக்கிறீங்க? வானவில். வானவில். வானவில் இந்த உணர்வு சொன்னல, உணவு சொன்னல, உடற்பயிற்சி 3மே வானவில் இருக்குது. வானவில் தோன்றி மறையும், நம்ம அனைவரும் தோன்றி மறைவோம். வானவிலை கிட்ட போனால் பார்க்க முடியாது, கிட்ட போனால் தொட முடியாது. உன் வாழ்க்கையை நீ தூரத்திலிருந்து பாரு. வானவில் இருக்கின்ற 7 நிறங்களை உங்கள் எண்ணங்களாக மாற்றிக்கொள். என்ன தெரியுமா 7 எண்ணங்கள்? அமைதி, அன்பு, அறிவு, ஆற்றல், அடக்கம், அரவணைப்பு, ஆதரவு என்ற எண்ணங்களுடன் வளைந்து கொடுக்கின்ற பக்குவம் வந்து விட்டால் உங்கள் வாழ்க்கை வானவில்லாக ரசிக்க முடியும். வானவில் இருக்கின்ற 7 நிறங்கள் காய்கறி பழங்களில் தோலில் மட்டும்தான் இருக்கின்றது. காய்கறி பழங்கள் தோலுடன் சாப்பிடுங்க. ஆனால் பெண்களில் துளசி ஆட்டுக்கு மாட்டுக்கு போட்டு அவைகள் புஷ்ஷியாக இருக்குன்னா உள்ளே சாப்பிட என்கிட்ட வந்துடுறாங்க. வானவில் இருக்கின்ற 7 நிறங்கள் ஒரு ஏரோபிக் எக்ஸசைஸ் பண்ணு, வாழ்க்கையே ஒரு மெடிடேஷனை வச்சுக்கிட்டா வானவில் மாதிரி வாழ முடியும். இல்லை சோக்கலையும் வேதாந்தம் பேசாதுன்னு முடிவு பண்ணிங்கன்னா அப்போ உங்கள் வீட்டில் வானவில் இருக்குது. எப்படி தெரியுமா? எல்லா வியாதிகளுக்கும் இந்த நிறங்களான மாத்திரை, மருந்து, இன்ஜெக்ஷன். ஸோ சொக்கலிங்கம் சொல்லுகின்ற கருத்து அனைத்தும் மருந்தெல்லாம் மருத்துவத்தை நோக்கித்தான் நம்ம பயணம் இருக்க வேண்டும். நீங்கள் சொன்ன மாதிரி இப்போது அந்த 40 வயசு 50 வயசு தாண்டிட்டுனாலே வீட்டில் வந்து நம்ம மளிகை ஜாமான்லாம் இருக்கும் இல்லையா, அதோட அதை மாதிரி இப்போ மாத்திரைகளும் வேலைக்கு மருந்து உணவெல்லாம் சாப்பிட்டுட்ருக்காங்க. உணவில் இருக்க மருந்தை விட்டுறாங்கல்ல, அது எல்லாமே கேர்ஃபுல்லாக இருக்கணும் தம்பி. அது முக்கியமாக வந்து நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த வாழ்க்கை முறையை ஈஸியாக கடைப்பிடிக்க கற்றுக்கணும். ஒவ்வொருத்தரும் கஷ்டமே இல்லையே, உயிர் வாழணும்னு மகிழ்ச்சியாக ஒன்றும் கஷ்டமே இல்லைல்ல தம்பி. ஆனால் தூக்கம் இன்றியமைய. படுத்த உடனே 7 நிமிஷத்தில் தூங்கணும், 7 மணி நேரம் தூங்கணும். நேர்களுக்கு சிலது ஒன்று சொல்ல முக்கியமாக வரணும். சிகரெட் பிடிப்பதை நிறுத்துவதில்லை, கிட்ட கூட போகக்கூடாது, மது இருந்தது வேண்டாம். யாராவது ஒருத்தர் 10 மணி நேரம் கண்டினியூஸாக உட்காந்து இடத்துல வேலை செய்கிறாங்க வச்சுங்க, அவங்க 30 சிகரெட்ஸ் குடிப்பதுக்கு சமம். சிட்டிங் இஸ் ஈக்குவலன்ட் டு நியூ ஸ்மோக்கிங். ஸோ 1 மணி நேரத்துக்கு ஒரு என்ன பண்ணணும், 10 செகண்ட்ஸ் எழுந்து நின்று சர்ச் பண்ணி மறுபடியும் உட்காந்து பண்ணணும். ஸோ கான்ஸ்டண்ட்டாக உட்காந்து பண்ணக்கூடாது, அது முக்கியமானது வச்சுக்கணும். அதுதான் அடிக்கடி சொல்கிறேன், ப்ளீஸ் அவாய்ட் ஹரி, ஒரி, கரி டு கெட் பரீடுன்னு இருக்கேன். ஏன் நீயே போய் பரி பண்ணிக்க போகிறீங்க? வேண்டாம் இல்லை. ரொம்ப அழகாக சொன்னீங்க சார். ஆமாம். எம்ஜிஆர் அவர்கள் பற்றி சொல்லும்போது அற்புதமான ஒரு தகவல் ஒன்று சொன்னீங்க. அவர்கிட்ட உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்ன சார்? அவர் வந்து எல்லாமே பர்ஃபெக்டாக இருப்பார். அது வந்து இப்போ நம்ம போனோம்னு வச்சுங்க, அவர் வந்து டிலே பண்ணவொன்னே நம்ம வந்து யூஸ்வலாக காஃபி டீ இளநீர் கொடுப்பாரு. ஒருத்தர் கொண்டு வராரு, கொண்டு வர டிலே ஆனோன்னா டாக்டரை வெயிட் பண்ண வச்சு அவர் கோச்சிப்பார். ஆனால் ரொம்ப மனிதனுக்கு ரொம்ப மரியாதை கொடுப்பார். தன்கிட்ட இருக்கிறதெல்லாம் கொடுக்கணும்னு நினச்சிட்டு வாழ்ந்தவர். அதில் ஒரு பெரிய மகானாக நினைக்கிறேன். நீங்கள் இப்போது எம்ஜிஆர் அவர்களுக்கோ, ஜெயா அம்மா அவர்களுக்கோ, இல்லை பெரியார் மணியம்மை அவர்களுக்கோ, அண்ணா அவர்களுக்கோ வந்து நீங்கள் மருத்துவம் பார்க்க போகும்போது ஊசி போட வேண்டிய கட்டாயம் வந்திருக்கா? அதை ஊசி போட இதுவரையும் யாருக்கும் ஊசியே யாருக்கும் போட மாட்டேன். இப்போ கலைஞரை பார்த்தீங்கன்னா அவரும் ஞாபக சக்தி ரொம்ப அதிகம் உண்டு, பயங்கரமான உழைப்பாளி. அவர் வாக்கிங், நான் சொல்கிறது 50 வருஷத்துக்கு முந்தி 50 வருஷத்துக்கு வாக்கிங் போங்கன்னு சொன்னால் கொடை பிடிச்சி வாக்கிங் போனவர் அவர் தான். மழை பெய்யும், கொடை பிடிச்சிட்டு போயிடுவார். மழை பெய்ச்சா விட்டால் வாக்கிங் வேணும். அப்படிலாம் வந்து சாப்பாடு பற்றி இந்த 3 மந்திரங்கள் சொன்னல அருமையாக கடைப்பிடிச்சார். கடைசியில் அந்த முதுகு வலி வந்து ஒரு ஆப்ரேஷனாக பண்ணி ரொம்ப கஷ்டப்பட்டார். அது பாவம், அது வந்து கடைசி வரைக்கும் நல்லா உழைச்சிட்டு இருந்தார். நீங்கள் இதுக்கு முன்னாடி பேசும்போது சார், இப்போ கடந்த முறை பேசும்போது மணியம்மை அவர்களுக்கு வந்து மருத்துவம் பார்க்க போகும்போது பெரியார் உடனே உங்களை கூப்பிட்டதாகவும், நீங்கள் ஈஸ்வரன் காப்பாற்றுவான்னு சொன்னதாகவும். அது என்ன தெரியுமான்னா, மணியம்மை மாரடைப்பு வந்து இன்டென்சிவ் கேரில் வச்சுருந்தேன். எங்கள் அம்மா கிளாஸ்மேட் தானே வந்து என்னை போய் மணியை பார்க்கணுன்னு, சரி வாம்மா சொன்னேன். போன உடனே எங்கள் அம்மா போய் மணியம்மை கையை பிடிச்சிக்கிட்டு, நீ கவலையப்படாத, கடவுள் உன்னை காப்பாற்றிடுவாங்க சொன்ன உடனே என்ன சம்பவம், எங்கள் அம்மா பேர் சம்பவம்னா, என்ன சம்பவம்னா கடவுள் காப்பாற்றணுன்னு சொல்கிற,
சொக்கலிங்க மனசு வச்சு என்னை காப்பாற்ற சொல்லுன்னுவாங்க. பெரியார் சொன்னாங்களா? மணியம்மையார் சொல்றாங்க. அம்மாகிட்ட சொல்கிறாங்க. அவங்கள பெரிய ஒரு ஆளுமை உடையவங்க ரொம்ப. பட் என்னை பொறுத்த வரைக்கும் ஜாதி, மதம், நிறம், மொழி, அரசியல் அனைத்துக்கும் அப்பாற்பட்டோம். நான் சொல்கிற கருத்துக்கள் அனைத்தும் மனிதன் மனிதனாக வாழ வேண்டும். அது தவிர மாற்று கருத்தே இல்லை தம்பி. இப்போ முக்கியமாக சொல்கிறேன், 15 வயதான ஆண்கள் பெண்கள் நான் சொல்கிறத கடைப்பிடிக்கணும். 20 வயதான பிறகு 5 டெஸ்ட் முதல்ல பண்ணிடணும். ப்ளட் ப்ரெஷர், ப்ளட் சுகர், கொலஸ்ட்ரால், இசிஜி, எக்ஸ்ரே செஸ்ட் 5 வருஷத்துக்கு ஒரு தடவை பண்ணால் போதும். 40 வயதானவுடனே ஒவ்வொரு வருடமும் பண்ணிக்கிட்டு இந்த வாழ்க்கை முறையை கடைப்பிடிச்சோம்னா கட்டாயம் அவங்க வந்து ஏன் இந்த டெஸ்ட்டு பண்ணோம்னா இந்த சர்க்கரை வியாதி, கொலஸ்ட்ரால், ப்ரெஷரெலாம் சைலண்ட்டில் உங்களுக்கு இருக்கிறதே தெரியாது. வியாதியை வந்தோடனே தெரியக்கூடாது. கண்டுபிடிச்ச மாடிஃபை பண்ணிட்டோம் ரொம்ப நல்லா பண்ண முடியுன்றது மாற்று கருத்து இல்லை. இன்னொன்று முக்கியமாக சொல்கிறேன், யாருக்கா ஒரு அறிகுறி வருது, மாரடைப்புன்னு வருது. ஒரு மாரல் அடைப்பு மாதிரி கைக்கு வலி பரவலாம், கழுத்துக்கு போகலாம், வயிற்றுக்கு போகலாம், மூச்சு திணறமோ, கேஸ் ட்ரபிளோ, அசிடிட்டியோ நினச்சி நீங்கள் ஏமாந்துடக்கூடாது. தசை வலியோ மூட்டு வலியோ உங்கள் டாக்டர்கிட்ட போகணும். நீங்களே ஒரு அறிகுறி மாதிரி வந்தால் நீங்களே பைக்லேயோ காரோ ஓட்டி ஹாஸ்பிட்டலுக்கு போகக்கூடாது. 108 ஆம்புலன்ஸை ஃபோன் பண்ணால் 15 மினிட்ஸில் வந்துடும். அந்த ஏன் அது ஃபோன் பண்ணால் ஃபஸ்ட்டு 1 ஹவர்ன்றது கோல்டன் ஹவர். 6 மணி நேரத்துக்கு போய்ட்டு அவங்கள காப்பாற்றிட முடியும். அனைவர் வீட்டிலும் வந்து 325 மில்லிகிராம் ஆஸ்பிரின் ஒரு மாத்திரை போட்டிக்கிட்டுனா ரத்தம் உறையுதுன்னு அதை கரைச்சி விட்டுடும். ஸோ முதலுதவியும் பண்ணுறது வந்து நீங்களே ஓய்வு எடுத்துக்கிட்டு அந்த மாத்திரை ஆஸ்பிரின் கோல்டன் பீரியட்னு ஒன்று சொல்கிறோம். சிபிஆர் கொடுத்தா காப்பாற்றிடலாம். சிபிஆர்ன்றது ஹார்ட் அட்டாக் அன்கான்ஷியஸ் ஆனதான் சிபிஆர் கொடுக்கணும். ஓகே, ஹார்ட் அட்டாக் வந்து சிபிஆர் கொடுத்தா ஹார்ட் நின்றுடும். ஸோ கொலாப்ஸ் ஆன பிறகு சிபிஆர். ஆனால் எப்படி சார் நம்ம கண்டுபிடிக்கிறது அவங்க ஹார்ட் அட்டாக்கா? ஹார்ட் அட்டாக்னு வலியோடு துடிச்சிட்டு இருப்பான். சிபிஆர் எப்போ பண்ணோம்னா அன்கான்ஷியஸாக போயிடுவான். சொன்னையே இருக்காது, பல்ஸ் இருக்காது, ரெஸ்பிரேஷன் இருக்காது. உடனே அவனுக்கு தான் வந்து சிபிஆர் கார்டியோ பல்மனரி ரெசிஸ்டேஷன், கார்டியாக் மசாஜ் 30 தடவை ஒரு நிமிடத்துக்கு அழுத்தி மூச்சு ஆர்டிஃபிஷியல் ரெஸ்பிரேஷன் கொடுத்துட்டு காப்பாற்றலாம். அது எல்லாருக்கும் பண்ணக்கூடாது. அந்த கார்டியாக் அரெஸ்ட் வந்து மயக்கமாக போனவனை தான். இந்த 3 நீங்கள் உதவியும் பண்ணக்கூடாது. நீங்கள் பைக்கெலாம் ஓட்டிகிட்டு கார் ஓட்டிகிட்டு போகக்கூடாது. 108 ஆம்புலன்ஸ், 325 மில்லிகிராம் ஆஸ்பிரின் வச்சு பண்ணால் நிறைய உயிர்களை காப்பாற்ற முடியும். நிச்சயமாக சார். நிறைய தகவல்கள், பயனுள்ள தகவல் பகிர்ந்துக்கிட்டு இருந்தீங்க. தலைவர்கள் பற்றிலாம் நம்ம பேசிகிட்டு இருந்தோம். இப்போது எம்ஜிஆர், பெரியார், அண்ணா அவர்கள் பற்றிலாம். யாருடைய மரணமாவது உங்களை பர்சனலாக ரொம்ப உலுக்கியிருக்கா சார்? நான் முதல்ல பார்த்தீங்கன்னா 60 வருஷத்தில் யாராவது இறந்துட்டாங்க, 2 3 நாள் தூங்க கூட இருக்க மாட்டேன். ஐயோ இறந்துட்டாங்க. அப்புறம் பார்த்தேன் எந்த இழப்பும் நான் ஏற்றுக்கொள்ள ஒன்றே. நம்ம காப்பாற்ற முயற்சி பண்ண இறந்துட்டு அதுக்காக வருத்தப்பட்டு கவலைப்பட்டு மாட்டேன். ஏன்னா அது படும்போது என்ன பாதிச்சிடும். சரி, ஒருத்தர் எங்கள் அம்மா எனக்கு உயிருக்கு உயிர்ப்பா தெய்வமாக நினச்சேன், இறந்தாங்க. 1 நிமிஷம் அழுதேன். இன்னும் அழுதுகிட்டு இருந்து வருத்தப்பட்டேன், சொக்கலிங்க இறந்துடும். சரி, சொக்கலிங்க இறக்கிறத பற்றி கவலைப்படவில்லை, இறந்த அம்மா வர்றதா இருந்தால் வர முடியாதுல்ல. ஸோ அதை ஏற்றுக்கொண்டு அவர்கள் தன்னுடன் வாழ்கின்றார்கள் முடித்து கொண்டு கட்டாயம் வருத்தம் இருக்கும். எப்போவுமே எங்கள் எல்லோருக்குமே வந்து மனதளவுலையும் சரி, இல்லை ஏதோ ஒரு விஷயம் நமக்கு நெஞ்சு வலியோ ஏதோ ஒன்று வந்துட்டா கூட ஹாஸ்பிட்டலுக்கு ஓடணும் அப்படின்னு நினைக்கிறதுக்கு முன்னாடி சொக்கலிங்கம் சார் ஒரு நிமிஷம் மனசுல நினச்சிக்கலாம் அப்படிங்கிற அந்த ஒரு எண்ணம் தான் இப்போ அதிகமாக வருது. ஏன்னா உங்களுடைய கனிவான பேச்சாக இருக்கட்டும், உங்களுடைய புன்னகையாக இருக்கட்டும், மற்றவங்களை நீங்கள் அணுகிற விதமாக இருக்கட்டும், எல்லாமே வந்து எங்கள் எல்லோருக்குமே ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷனாக இருக்குது. எப்போவுமே தொடர்ந்து உங்கள் மூலம் லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான நேயர்கள் பயனடைஞ்சால் அதை விட மகிழ்ச்சி எனக்கு இருக்க முடியாதில்லை. அது ஒரு வாய்ப்பாக கூட நினைக்கிறேன். இதெல்லாம் கடைப்பிடித்து நீங்கள் இதை சொன்னது கருத்தை மனதில் பதிய வைத்து கடைப்பிடிச்சிங்கன்னா 100க்கு 100 நீங்கள் அனைவரும் 100 வயது வரை என்னிடம் வர வேண்டாம். நிச்சயமாக சார். அந்த வாழ்க்கை பயணம் தான் நல்லதுன்னு நினைக்கிறேன் தம்பி. அது பண்ண முடியும். நிச்சயமாக சார். நிறைய தகவல்கள் பயந்துக்கிட்டீங்க. உங்களுடைய பிஸியான நேரத்தையும் கணக்கில் எடுத்துக்காம நீங்கள் எங்களுக்காக டைம் கொடுத்ததுக்கு நேரத்துக்கு நன்றி சார். நீங்கள் நன்றியை வாங்குவதற்கு முன்பு இந்த வாய்ப்பு கொடுத்த உங்களுக்கு பல மடங்கு நன்றியை கோரி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம் சார்.